வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு our channel. மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம அகோரி சாமி இருக்கா தெரியுமா? அகோரி சாமி இப்போ சமீபத்தில் வந்து சமீபத்தில் இல்லை, ஒரு வாரமா ஜஸ்ட் ஒரு 1 வீக்கா வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து 1 மந்த் ஆட்டு 1 வீக்கா ஒரு வாரம் தான் ஆகுது. அவர் 1 வீக்காவே ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்காப்புல. என்னன்னா ப்ராப்ளமா போயிட்டு இருக்காப்புல. பிரபலமான்னு நினைச்சா ஆனா ப்ராப்ளமாவும் இருக்கு, பிரபலமாவும் போயிட்டு இருக்காரு. என்னன்னா அவரு 1 இயர்ல வந்து 1 இயர் கேப்ல வித்தின் 1 இயர் கேப்ல வந்து அவர் அகோரியா மாறிட்டாரு. 1 இயர் இல்ல, 1.5 வருஷம். 1.5 வருஷமா அவர் வந்து அகோரிக்கு ட்ரைனிங் எடுத்தாராமா. ஆனா வந்து அவருக்கு இப்பதான் அந்த குழந்தை பிறந்திருக்கு. என்னங்கடா இது? இவரோட ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்கும்போது வந்து கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து இவரோட இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, நிறைய வீடியோஸ் இருந்துச்சு. இது நான் பார்க்கும்போது வேற மாதிரியா, இவன் அகோரியா அப்படின்ட்டு நிறைய பேர் முன்னாடியிலேருந்தே இருப்பாங்கல்ல, நம்ம சாமியார்களாக இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து வேறு விதமாக சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் வந்து இன்ஸ்டா ஃபேமஸ்க்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் வேற இன்னொரு சாமியார் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, பியூட்டி பார்லருக்கு போய் முடிய திருத்திக்கிட்டு வந்திருக்கேன், அவன் என்ன ஒரு அகோரியா அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. ஒரு வருஷத்துல இப்படி அகோரி மாதிரி முடிய வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து இந்த காளி வச்சுலாம் பூஜை பண்ற ஒருத்தவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. வெறும் 10,000 ரூபாய் கொடுத்தா இந்த மாதிரி ஹேர் எல்லாம் ரெடி பண்ணலாம். பெங்களூர்ல வந்து பண்ணி கொடுக்குறாங்களாமா. 10,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கா. 10,000 ரூபாய். அதான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி என்கிட்ட கூட ஒரு வாட்டி ஒருத்தங்க கேட்டாங்க, ஒரு வருஷத்துல இப்படிலாம் இது ஜடை போட்டு இது பண்ணிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தான் அவர் அந்த சமயம் சொல்லியிருந்தார். இது ஏன்னா பியூட்டி பார்லரில் போய் முடியை பண்ணி வச்சிருக்கேன், அவன் வந்து அகோரியா அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ். ஸோ அதெல்லாம் நிறைய வீடியோஸ் இருக்குது. பட் இவரோட ஃபேம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம கீழே ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கடன் வரும். ஓகே, இப்போ நம்ம சாமியாரை பார்க்க போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம். ஏர் சிங்கி, வீர் சிங்கி, செங்காலி, கருங்காலி, நாய் மிரட்டி, பேய் மிரட்டி, தொட நடுங்கி, பக நடுங்கி, கெடு நடுங்கி, அந்த மாதிரி வேர்கள்லாம் வச்சு. அப்படிங்களா? இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ கொடுத்தா, அந்த பொண்ணோட ஃபோட்டோ கொடுத்தா நீங்கள் சேர்த்து வச்சுருவீங்களா? இவங்கள சேர்த்துவீங்களா என் கூட? சரி, இது நியாயமான கேள்வி இல்லை. சாம்பார் ஆப்பு எனக்கு. நீங்கள் சாப்பிட்றேங்கிறீங்களே, நீங்கள் சாப்பிட்றது வந்து எப்படி சாப்பிடுங்க? டிக்கா மாதிரி சாப்பிடுங்களா இல்லை விற்கலாம்? சரிப்படாது, இந்த தப்பாக இருக்குங்க. இல்லைம்மா அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். நான் ஆக்சுவலி மீடியா லைவில் இருக்கிறனால தான் இவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் இதே பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல எந்திரிச்சிட்டு போடுங்க. எப்படி வயல் அடிச்சா சாமி இதான் பேசிட்டு போங்க சாமி. நீங்கள் பாட்டு டென்ஷன் ஆகிருக்கு போறீங்க. இப்போ நான் டென்ஷன் ஆகலப்பா, எனக்கு வேலை இருக்க பாதையெல்லாம் உட்காந்து இருக்கிறாங்கப்பா கோவிலில். நான் வேலையை பார்க்க வேண்டாம்ப்பா, நீ கிளம்பப்பா. போத என்னப்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னா, அகோரி கலை அவர்கள் தான் பார்க்க வந்திருக்கோம். நாங்க போனப்பயே அவரை பார்க்கறதுக்காக மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்க நினைச்சு போனது ஒண்ணு, ஆனா அங்க நடந்தது ஒண்ணு. இப்படி ஒரு பிரச்சனையா முடியும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நடக்குதுங்கிறத நீங்களே பாருங்க. அப்போ நீங்க வந்து அகோரியா மாறிட்டு இப்போ வந்து குறி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம், நான் நங்காயினம் நிர்வாண சாமியாக இருக்காங்க காசியில். நிர்வாணமாக இருப்பீங்களா? ஆமாம், 24 hours நிர்வாணமாக தான் இருக்கேன். ஏன் ட்ரெஸ் எடுத்துட்டு போக மாட்டீங்க? நான் நங்காயினம், அகோரிகளில் நங்காயினம். அப்படிங்களா? நங்காயினம் அப்படிங்கிறவங்க நிர்வாண சாமி. சரி. இங்கே தமிழ்நாட்டில் அலோடு இல்லாதனால லங்கோடு கட்டிக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்காதுங்களா? இல்லையே, நாங்கள் என்னோட மனநிலை முத்தி போய் ஆன்மீகத்துக்குள்ள உட்காந்துருக்கேங்கிறேன். எனக்கு நான் ஏன் கூச்சப்படணும்? சின்ன வயசுலேருந்து கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரி உள்ள போயிடும். அதனால எனக்கு அந்த வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. எதையாச்சும் ஒன்று சொல்லி விட்டுருது. பயமில்ல, உண்மையதான் சொல்லுதா பொய் சொல்லுதான்னு தெரியல, இருந்தாலும் திடீர்னு வாய் வந்துடுது. சரி கொஞ்சம் மூடிக்கிட்டு பார்க்கட்டும். கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்க்குறோம். பி சீரியஸ். அப்போ
அப்பயே லூஸா? அவருக்கு யூரின் அடிக்கும் போது கூட பக்கத்தில் பார்க்க விட மாட்டேன், அவ்வளோ கூச்சப்படுவேன். என் ஹாஸ்டலில் என் கூட படித்த ஸ்கூல் பசங்க எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் இப்பயுமே நீங்கள் ஏன் ப்ரோ பக்கத்தில் இருக்க பசங்களெல்லாம் பார்த்துட்டீங்க, நம்ம யூரின் மட்டும் நம்மளுக்கு பத்தனை அடிக்கணும்? சரி போடலை. இல்லை சும்மா இது ஒரு இதுக்காக சொன்னேன். அதனால இப்போ அவர் தெரியல, அதான் மனநிலை இல்லை தேவனோட மனநிலை அந்த அளவுக்கு எனக்கு திருப்பி. இப்போ இருக்கிற இந்த காலத்து பசங்களுக்கு எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே கையில் காசு நிற்க மாட்டேங்குது. மாசான இஎம்ஐ, லவ்வர் பிரச்சனை, அதெல்லாம் ஃபேமிலி பிரச்சனை, ஃபேமிலிக்கு செலவு பண்ணணும். அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வண்டி வாங்கினா கூட வாங்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இது வந்து காலச்சக்கரம், அந்த உலகத்தோட நியதி, ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த சக்கரத்தை ஏதாவது ரிவர்ஸில் சுற்றி விட்டு ஏதாவது பண்ண முடியுங்களா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். இல்லை எனக்குமே நிறைய இஎம்ஐலாம் போயிட்டுருக்கு. லைஃப்பில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதான் அந்த எதாவது நம்ம இது பண்ணனா காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. மாட்டு வண்டி சக்கரம் அப்படி சுற்றி விட்டு திரும்பி இல்லை இப்படி சுற்றுற சக்கரம் வந்து நம்ம ரிவர்ஸில் சுற்றினா நம்ம நல்லா பணக்காரங்களாயிடலாம்ல. நீங்கள் எல்லாருக்குமே அருள்வாக்கு அப்படி கொடுக்கலாம்ல? கொடுக்கலாமே. ஆனால் வர காதலர்கள்லாம் சரி பண்ணி நல்லபடியாக சேர்த்து வைக்கிறேன் நான். அவங்க வீட்டில் வேற லைன்ஸ் என்ன பண்ணுறீங்க? காதலர்களை சேர்த்து வைக்கிறேன். அப்படிங்களா? ஆந்திரியத்தில் சேர்த்து வைக்க எந்த ஃபோட்டோ இருக்குது பார்க்குறேன், அவ்வளோ ஃபோட்டோ கிடையாது தான் கிடையாது. எல்லாம் இது மாதிரி பண்ணணும், பண்ணணும். இதில் பார்த்தாலும் அப்படியே இருக்கும். இப்படிலாம் சொன்னீங்கன்னா அப்புறம் எல்லாரும் வந்துடுவாங்க. இல்லை பசங்க எல்லாரும் எனக்கு இவங்களும் சேர்த்து அவங்களும் சேர்த்துக்கிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. வயசு பசங்க கூட நம்பி நம்மளை தேடி வராங்க. கமெண்ட்ல போடுறவனே வந்துக்கிட்டு இருக்கேன். அதான் அவருக்கு தெரியுதா? இப்போ இவங்க 2 பேருமே நல்லா இருக்காங்க. அப்படிங்களா? இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ கொடுத்தா, அந்த பொண்ணோட ஃபோட்டோ கொடுத்தா நீங்கள் சேர்த்து வச்சுருங்களா? சேர்த்து வச்சுருங்க. என் ஃபோன் கொடுங்களேன் ஒரு சைடு. இப்போ என்ன சம்மந்தம்? நீங்கள் அந்த பொண்ணோட ஃபோட்டோ கட்டினா சேர்த்து வச்சுருங்களா? இவங்கள சேர்த்துங்களா என் கூட? சரி, இது நியாயமான கேள்வி இல்லை. சாம்பார் ஆப் எனக்கு. ஏன் நண்பா, இப்போ அவன் மட்டும் யார் ஃபோட்டோவை எடுத்து வந்து இது பண்ணுறான், நான் சமந்தா ஃபோட்டோ காட்டி சேர்த்து வைக்க மாட்டேன். நீ அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து அந்த பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இப்போ அவங்க உண்மையான லவ் தான் இது. சமந்தாவா? இப்போ கல்யாணம் டைவர்ஸ் வேற ஆயிடுச்சு. இதெல்லாம் எடுபடாது. சரிங்களா? சரி, வேற ஹீரோயினியா? நண்பா அவசரப்படாத. இவங்க பிரியங்கா மோகன். என்ன தலைவர், எனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா, இந்த இவர் பைத்தியம் முடிச்சிருக்கா? ஏங்க நீங்க போட்டோ கட்டா சேர்த்து வைப்பீங்க. போட்டோ கட்டா சேர்த்து வைப்பேன். சமந்தா போட்டோ ஓகே ஓகே. சமந்தாவை சேர்த்து வைக்கணுமா? ஆமா, சமந்தாவை சேர்த்து வைக்கிறேன்ப்பா. சமந்தாவோட தலைமுடி சரிங்களா, சமந்தாவோட காலடி மண்ணு, சமந்தாவோட எச்சிசோறு பருக்க, சமந்தாவோட நகம், சமந்தாவோட துணி, இதெல்லாம் எடுத்து வந்தா செருப்பால சமந்தானை அடிக்கும். அப்புறம் எப்படி சேர்த்து வைக்க முடியும்? வேற ஏதாவது டிஃப்ரெண்டா இங்க இருந்து சமந்தா போட்டோ நான் ஹெச்டி பிரிண்ட் கூட எடுத்து வந்து காட்டுறேன். ஜோ மஸ்லபாடி ஓம் கிரீம் 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 சமந்தா வசி வசி நசி மசி அப்படி சொல்லலாம். இல்ல நீங்க முடிஞ்சா சேர்த்து வச்சா சந்தோஷமா இருக்குல்ல. ப்ளீஸ் ப்ரோ, எனக்காக சேர்த்துங்க ப்ளீஸ் ப்ரோ. எனக்கு வேற வழியே தெரியல. ப்ளீஸ் எனக்காக நண்பா சேர்த்து வை நண்பா. சமந்தாவை என் கூட மென்டல் வந்து ஏதாவது நண்பா ப்ளீஸ் நண்பா, உன்னால முடியும். நீ நம்பு. ஏன் நீ வந்து அடுத்தவங்கள சேர்த்துக்கிற ஒரு நண்பை எனக்கு நீ சேர்த்துக்க மாட்டியா? அதுக்கு சமந்தாவா கேட்கறது? சம்மந்தத்தை நாம ஏன் கேட்கணும்? நீ ஏதாவது பண்ணி சேர்த்து ப்ளீஸ். சமந்தாவை கேட்கறேன்னு சம்மந்தமே இல்லாம கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்க வந்து உட்காந்துட்டு இங்க பாருங்க, சேர்த்து வைக்கணும்னா சொல்லுங்க. ஹவுசிங் பண்ண கல்யாணம் ஆகாத பிள்ளைய பாவம் கஷ்டப்படுது. ஒரு 60-70 வயசுல இருக்காது நண்பா. அது பேர் மேட்ரிமணி நண்பா. நீ சேர்த்துக்கிறியா? நான் கூப்பிட்டு இல்ல, நானே பார்த்துட்டு அப்படியே கூப்பிட்டு ஜெய் மனிதருக்கு வசியமாக சுவாக நசி மசி சுவாக சக்தி தேவி வசி வசி சுவாக அப்படின்னு கூப்பிட்டு இந்த மைய நெத்தியில் திலகமிட்டதும் ஜல் ஜல் சுவாக ஜல் ஜல் சுவாக ஜல் ஜல் சுவாகனா ஜல் 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 ஜலபுலா பண்ணிடலாம். ஜலபுலா ஜங்கு தான் வந்து. நீ தான் நண்பா சாமியாரு. இந்த அளவுக்கு நீங்க இவ்வளவு இதா இருக்கீங்க. கண்டிப்பா நீங்களா பாராட்டக்குரிய விஷயம் தெரியுங்களா? எவ்வளவு பேர் லவ் ஃபெயிலியர் ஆகி செத்து போறாங்க, வர்றாங்க. லவ் ஃபெயிலியர் அதான் அதெல்லாம் நம்ம காப்பாத்திடுறோம். அதான் சொல்றேன் பாத்தீங்களா, அந்த பையன் லவ் பண்றான்,
இந்த பிள்ளை வீட்டில் இந்த பையனை பிடிக்கல. ஸோ அதனால் அவங்க வீட்டில் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி மந்திரவாதி வச்சு இந்த பிள்ளையை வசியம் பண்ணி வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல இவங்க 2 5 வருஷம் லவ் பண்ணாங்க. அந்த இடத்துல இப்போ நான் இருக்கேன்னா என்னை தேடி வராங்க, நான் என்ன பண்ணணும், 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். வசியம் பண்ணி அவங்க அம்மாவுக்கு போட சொல்லி கொடுத்துருவோம். இந்த பிள்ளைங்க ஏன்னா அவங்க அம்மா போட்டு கொடுத்துட்டா அவங்க அம்மா நீ தான் என் மாப்பிள்ளை அப்படின்னு 2 பேரும் அம்மாவும் சேர்ந்த வசியம் அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சு இந்த இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் பார்க்குறாங்கன்னா அப்படிதானே சொன்னாங்க. சொல்லுங்க. வேற இடத்துல கல்யாணம் பார்க்குறாங்கன்னா அந்த அவங்க அந்த பொண்ணோட அம்மாவுக்கு அந்த பையனை பிடிக்கலையா, இப்போ பொடியை வச்சு யார்கிட்ட கொடுத்து விடுவான்? தெரியலையேப்பா, எனக்கு தெரியலையே. ஒரே குழப்பமா இருக்குது. பண்ணியிருந்தா எனக்கு அனுபவம் இருந்திருக்கும். பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சு பிள்ளைய மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சு. சரி ஓகே. வேற என்ன பண்ணீங்க? வேற ஏதாச்சும் இதாக பண்ணீங்களா? ஏவல் விடுறது, பூதம் ஜின் எழுப்புறது, யக்ஷினி ஜின்னு இந்த மாதிரி பூதங்கள்லாம் வசியம் பண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். பேயை பக்கத்தில் வச்சுக்குவீங்களா? பேயை வச்சுருப்போம். பேய் குடிச்சிருக்கோம். இங்கே குடிச்சிருக்கோம்னா சும்மாலாம் குடிக்க மாட்டோம். அப்படியே கருப்பு கலராக உள்ளே வந்து பானையில் உட்கார்றது இங்கே இருக்க எல்லாரும் பார்த்துருக்காங்க. பேய் பிடிக்கிறதுனா சும்மா மனோபாலம் மாதிரி பிடிச்சிட்டேன் அப்படி கிடையாது. இங்கேருந்து பேய் வெளியிருந்து உள்ளே வரதெல்லாம் பார்த்துருக்காங்க. அப்படிங்களா? எங்கள் உள்ளே எல்லாரும் பார்த்துருக்காங்க, இங்கே பார்த்துருக்காங்க. அப்போ அதுக்கு பேர் தான் பேய் பிடிக்கிறது. சும்மா அப்படியே மந்திரத்தை சொல்லிட்டு பேய் பிடிச்சிட்டேன் எடுத்து வைங்க 1 லட்சத்துக்கு மேலே அப்படிங்கிற பேய் பிடிக்கிற பழக்கம் எனக்கு அந்த மாதிரி எனக்கு தெரியும். எனக்கு என்னோட குருஜி அப்படி கற்றுக் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் எதுக்கு, ஒவ்வொரு பொருளும் எதுக்காக வச்சிருக்கீங்க? பேய் ஓட்டுறது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் அவங்க இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா வந்தாங்க, அந்த அம்மாவுக்கு 2 வருஷமாக செய்ய பண்ண போதாது வர புருஷங்கெல்லாம் ஓடி போயிட்டு நோட்டிக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு புருஷன் முடிச்சுருக்காங்க. யாருமே கூட வாழலை. வருஷத்துக்கு ஒரு புருஷன் வச்சிருக்காங்க, கூட யாரும் வாழலை. ஏன்னா அந்த அம்மா பயந்து ஓடிட்டாங்க. அந்த அம்மா பயந்து ஓடுறாங்க. நான் தலையில் வச்சு மந்திரம் சொல்கிறேன். சொன்ன உடனே அவங்க ஆட்டமாக ஆட ஆரம்பிச்சாங்க. ஓ, அந்த மந்திரம் சொன்னால் எல்லா புருஷனும் வந்துட்டாங்களா? அவங்க ஆட்டமாக ஆட ஆரம்பித்தாங்க. ஆட்டமாக ஆட ஆரம்பிச்சாங்களா? அவங்களோட பேய் இருந்தால் பேய் ஆடும், சாமி இருந்தால் சாமி ஆடும். சொல்லி இது நம்ம இது பண்ணுறது. ஆனால் அந்த பேய் கொஞ்சம் மோசமான பேய் போல, அந்த அம்மா உடம்புல அந்த பேய். எத்தனை புருஷன் பாருங்களேன், வருஷம் ஒரு புருஷன். இதில் கேட்குது பேய்க்கு. ஏறு சிங்கி, வீடு சிங்கி, செங்காலி, கருங்காலி, நாய் மிரட்டி, பேய் மிரட்டி, தொட நடுங்கி, பகல் நடுங்கி, கெடு நடுங்கி, அந்த மாதிரி வேர்கள்லாம் வச்சு தாய் கருங்கிறது, பேய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்கோம். அந்த மாதிரிலாம் நிறைய வேலைத்தனம்லாம் பண்ணுவோம். இந்த எலுமிச்சை பழம்லாம் இதுக்காக வச்சிருக்கீங்க? அம்மாட்ட உத்தரவு வாங்கி கொடுப்போம். கத்தியில் அறுத்து ஜூஸ் போடுவீங்களா? இல்லை அதுக்காக வச்சிருக்கீங்க? இங்கே பாரு சரியில்லை இன்டர்வியூ பெரிய ஆயிடுவேன் நான். ஆமாம் சரி அவர் இன்னும் ஒரு அகோர முறத்தை பார்க்கணும். அதே பேர் சொல்லி இல்லை இது இல்லை கேட்குற ஜூஸ் போடுவீங்களா இல்லை வந்து லெமன் சோடா போடுவீங்களா? ஜூஸ் போட்டு தான் குடிக்க சொல்லுவேன். ஜூஸ் போட்டு தான் குடிக்க சொல்லுவீங்களா? குழந்தை வரவங்க கேட்டு வரவங்களுக்கு இல்லை இந்த உடல் ரீதியாக நோய் பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஜூஸ் தான் போட்டு குடிக்க சொல்லுவேன். பச்சி பறக்கிறதுக்கு முன்னாடி, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, காகம் கரையிறதுக்கு முன்னாடி, சேவல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 to 5 10க்குள்ளே ஜூஸ் போட்டு கொடுவேன். இப்போ கணவன் மனைவி குழந்தை இல்லைன்னா அந்த மாதிரி ஜூஸ் 4 மணிக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க. 5 10க்கு 2 பேரும் ஒன்றா இருங்க, குழந்தை நின்றுட்டுருவேன். ஏங்க அதுக்கு ஜூஸாக கொடுப்பாங்க? பால் தானே கொடுப்பாங்க. எத்தனை படத்தில் பார்த்துருக்கேன். அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் நைட் வேறு, இது மாந்திரிக ஃபர்ஸ்ட் நைட். மாந்திரிக ஃபர்ஸ்ட் நைட்டா? அப்படி கொடுத்தா வேலை செய்யும். 2 பேரும் சேர்த்து வைக்கிறது, மாந்திரிக ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுறது, எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்களே எதுவும் பண்ண மாட்டீங்களா? இல்லையா அவன் பிரச்சனை அதுக்கு தான் சாமி வந்திருக்கேன். பிரச்சனை நீங்கள் தானே கண்டுபிடிச்சி சொல்லணும். ஆமாம், பிரச்சனையே இப்போ இதுதான் பிரச்சனையே. நீ பேசுறது தான் பிரச்சனையா? சரி நல்ல. அப்படி அவங்க ஃபர்ஸ்ட் நைட் பண்ணாங்கன்னா குழந்தை பிறந்த அடுத்த வருஷத்தில் குழந்தையோட வந்து காலில் போட்டு போகிறாங்க. சரி ஒரு வருஷத்தில் குறைஞ்சது ஒரு 300 குழந்தையாவது வந்து எங்கள் கோயிலில் போடுறாங்க. அப்போ 300 ஃபர்ஸ்ட் நைட் பண்ணியிருக்கீங்களா? கையை கொடு சாமியே, இது கையில் சாமியே, கட்டில் வேற லெவல் சாமி. நீங்கள் கட்டில் மேலே ஒரு மொத்த போட்டு படுத்துக்க வேண்டியதானே. படுத்துக்கிட்டா அதுதான் நான் நசிங்க போவேனே. உங்கள் கூட நான் எப்படி சாமி படுக்க முடியும்? என்ன சாமி பேசுறீங்க? அதுக்கு வேற சாமி, வேற ஏதாவது சேர்த்து வச்சு பேசுகிற போயிடுவாங்க. இல்லைம்மா, அந்த பையன் பேசுகிறது சுத்தமாக சரியில்லை சரிங்களா? இந்த மாதிரி ஆளுகள்லாம் இன்டர்வியூ கேட்டு வந்தால் உள்ளே விடாதீங்க. அப்புறம் சூளத்தை எடுத்து ஒரு வேளை குத்திவிட்டா ஆல்ரெடி என்னை பைத்தியம் இருக்காங்க. அப்புறம் உண்மையாலுமே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, தூக்கி உள்ளே உட்கார வச்சுருவாங்க. அதுக்கு இல்லை சாமி, நான் வந்து கோச்சிக்காதீங்க. 300 ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறது நம்ம அது 299 வந்ததுக்கப்புறம் 300வது ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாடி இருக்கணும்ல.
இல்லை தளபதி 100வது படம் அப்போ கொண்டாடுறது. தளபதி எங்க 100 படம் நடிக்கிறாரு, அவ்வளோதான் 70லயே முடிய போகுது. சரி தளபதி அவர் ஜெயிப்பாரா? எனக்கு தெரியாது. ஏன் தெரியாது? சொல்லுங்க சாமி. தெரியாது சாமி. சாமி ஃபர்ஸ்ட் நைட்லாம் பண்றீங்க, சொல்லுங்க சாமி. விஜய் தான் வந்துட்டாரு ஆல்ரெடி. இங்க வரணுமா? ஆமா, இங்க வந்தா ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா? விஜய் வந்து இங்க வந்து கேட்பாரு, போனா தட்ட அடிச்சு கேக்குறீங்களா? சொல்லுங்க சாமி, நீங்க சொல்லுங்க. தெரியாது. அவங்க சப்ஜெக்ட் சாமிலாம் இதுக்கு பேசுறாங்க. அப்படிதான் பேசுவாங்க. குருஜியை பேச மெயின் சாமி பேசிட்டு சப்ஜெக்ட் சாமிலாம் வெளியில இருங்க. அப்படிதான் பேசுவாங்க. சரிங்களா? சரிங்களா? விஜய் சார் வந்து அவர் அதெல்லாம் தேவையில்ல. ஆனா விஜய் சார் தமிழகத்துக்கு முதலமைச்சராக வந்தால் மக்களுக்கு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஹியூமனாக நான் நம்புகிறேன். நீங்கள் மந்திரவாதியாக நான் நம்பலை, ஹியூமனாக நான் நம்புகிறேன். ஸோ அவர் வரதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுவேன், நிச்சயமாக சங்கல்பம் பண்ணுவேன் அம்மாக்கிட்ட. அவருக்காக ஒரு அகோரி பூஜை கூட நான் நடத்துவேன். அவர் முதலமைச்சர் ஆகணுங்கிறத நான் பண்ணுவேன். நான் எல்லா லாங்குவேஜ் பேசுவேன். எல்லா லாங்குவேஜ் பேசுவீங்களா? இங்கே வரவங்களும் அப்படி தான். அந்தந்த எந்த லாங்குவேஜோ அந்த குறியில் தான் நான் குறி சொல்லுவேன். தெலுங்குனா தெலுங்குல குறி சொல்லுவேன், ஹிந்தினா ஹிந்தியில் குறி சொல்லுவேன், கன்னடம்னா கன்னடத்தை குறி சொல்லுவேன், சிங்களம்னா சிங்களத்தில் பேசுவேன், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்லேயே எல்லாம் பேசியெல்லாம் குறி ஓட்டியிருக்கோம். இது என்ன லாங்குவேஜ் சொல்லுங்க? இது இது என்ன லாங்குவேஜ் சொல்லுங்க. நீங்க சாப்பிட்றேங்கிறீங்களே, நீங்க சாப்பிட்றது வந்து எப்படி சாப்பிடுங்க? டிக்கா மாதிரி சாப்பிடுங்களா இல்லை பிக்கலாம்? சரிப்படாது, தப்பாக இருக்குமே இல்லைம்மா. அப்புறம் டென்ஷன் ஆகிடுவேன். ஆக்சுவலி மீடியா லைவ்ல இருக்கிறனால தான் இவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே பேசிட்டு வச்சுக்கிட்டு போது ஜூலியா இருக்குது. சாமி ஏதாவது பேசிட்டு போங்க சாமி. நீங்க பாரு டென்ஷன் ஆகிருக்கு போறீங்க. இப்போ நான் டென்ஷன் ஆகலப்பா, எனக்கு வேலை இருக்க பாதையெல்லாம் வந்து உட்காந்து இருக்கிறாங்கப்பா கோயிலில். நான் வேலையை பார்க்க வேண்டாம்ப்பா, நீ கிளம்புப்பா. போத என்னப்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவங்களோட அந்த ஹேர் இருக்குல்ல, அந்த முடி வந்து தெரியுதா அந்த வீடியோல? இல்ல நார்மலா ஒருத்தவங்களுக்கு தலையில வந்து இப்படி ஜடை பிடிக்குது அப்படின்னா கீழே வரும். நான் அதைத்தான் இவனுக்கு சொல்ல வந்தேன். அப்படின்னா இவரோட நான் உடை பாவனைகள்லையும் சரி, அவரோட அகோரிகளுக்கு தாடி இங்க வர வச்சிருப்பாங்க. இங்க நீங்க நான் கடவுள் படம் பார்த்துருக்கீங்களா? இவரே அந்த அவர் கலையே வந்து கலையரசன் அவரோட ஹியூமனா அவரே வந்து சொல்றாரு. அது என்னது, அவரே வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்ற எக்ஸாம்பிள் வந்து மை வந்து அருந்ததி படத்துல அந்த ஒரு ஆயுதம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து மை எடுப்போம். நான் கடவுள்ல வர அகோரி மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் அவரே சொல்றாரு. ஆனா அது இன்னும் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். நம்ம மொத்தம் வந்து இந்தியாவிலன்னு தான் நினைக்கிறேன், டோட்டலாக 10 லட்சம் அகோரிகள் வந்து இருக்காங்களாமா. அதில் அதாவது 0.1% என்னமோ தான் உண்மையான அகோரிகள், மிச்சம் இருக்கிற எல்லாருமே ஃபேக்கு. அதில் வந்து தமிழ்நாட்டில் 3 பேர் தான் இருக்காங்க. அதில் வந்து இவர் ஒருத்தர். தமிழ்நாட்டில் இவர் ஒருத்தர். தமிழ்நாட்டில் 3 பேர் இருக்காங்கன்னா அந்த 3 பேர்ல இவர் ஒருத்தர் அப்படின்றார். என்னென்ன கதையெல்லாம் சொல்றான் பாத்தீங்களா? அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நிறைய பேர் இவரை வச்சு ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேர் வந்து கட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் பண்றது யாருமே இவர் பண்றது தான் கரெக்ட். இவர் வந்து இவர் வந்து குறி சொல்லுவாரு, இவர் வந்து ஒரு கடவுள் பக்தர் அப்படி சொல்லி வந்து வந்திருந்தா கூட எல்லாரும் ஒத்துப்பாங்களா? என்ன தெரியுமா, இது வந்து இந்த இப்ப கூட இடையில ஒரு இந்த உலுக்கி சாமியார் ஒருத்தங்க வந்தாங்க. அந்த ஒரு அம்மா வந்து இந்த சொல்வதெல்லாம் முன்மையில வந்துட்டு இப்படி கை வச்சு இப்படி வைப்ரேட்டிங் சாமியார். நாங்கள் எந்த சாமியையும் குத்தம் சொல்லலாம், குறை சொல்லலாம். நாங்கள் மனுஷங்க அப்படி பண்ணுறதா சொல்கிறோம். நீங்கள் யாரும் இதை தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ அவங்க கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருந்து அவங்களும் இப்போ ஒரு ஆசிரமம் எல்லாம் தொடங்கி இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருந்த கேப்பில் இவரும் போய் குருஜிகிட்ட போய் ஏதோ கற்றுப்பாரு போல இருக்குது. அவரு கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் அங்கே கொண்டு இறக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் 2Kல மக்கள் வந்து வேறு மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் நான் வந்து செய்வேன், வச்சிருவேன், நான் எடுத்துருவேன், இப்போ ஒன்று உடனே கொண்டுருவேன். எனக்கு வந்து எல்லாருக்கும் பார்க்கும்போது ஒரு ப்ரைஸ் டாக் எல்லாம் தூங்குது. எனக்கு சில இன்டர்வியூலாம் பார்த்து எனக்கு ஒரே சிரிப்பு தான் இருந்தது. காத்து கருப்பு கலை அவர் வந்து ஒரு 2 இன்டர்வியூ அவரை வச்சு வச்சு செஞ்சிருப்பாரு மனுஷன். அவரை சரியான இன்டர்வியூ, அது 2 இன்டர்வியூ. ஓகே, அப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்மள இந்த வீடியோக்கு அடுத்த டார்கெட் நம்ம காத்துக்கிறப்போ நம்ம வந்து இவர் வீடியோ எடுத்தால் நமக்கு செய்வேன்னு வச்சுட்டோம்னா
ஜீவனை வச்சாருன்னா பார்ப்போம். அவரு நம்ம வீடியோ பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். அவரெல்லாம் அந்த டைமில் வந்து எங்கேயாவது ஆசிரமம் தொடங்கி நல்லபடியாக இருந்துட்டு இருப்பாருன்னு அந்த டைமில் தான் ரொம்ப வீடியோலாம் கண்டபடியாக. ஆனால் இந்த வீடியோ போகும், கொஞ்சம் மெதுவாக தான் போகும், பம்மி தான் போகும். அதனால் நம்ம நெக்ஸ்ட் வந்து காத்து கருப்பு கலையோட இவரை வச்சு செஞ்சிருக்கிற வீடியோ நம்ம அடுத்து எடுத்துகிட்டு வருவோம். ஸோ நீங்கள் இவரோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்தீங்களா? இவரை பற்றி உங்களோட கருத்து அதாவது ஒப்பீனியன். எனக்கு டிரான்ஸ்லேட்டரா நீ பைத்தியம். இப்படி ஒருத்தர் திடீர்னு எங்கிருந்தோ முளைச்சு வந்து இல்லை நான் வந்து அகோரி, நான் வந்து சாமியார், அவர் சாமியார் இல்லையா? அகோரி. அகோரினா வந்து அகோரினா எனக்கு தெரியும். அகோரினா அந்த பிணம் திண்ணிகள். அவங்க இந்த கங்கா நதியில் வந்து இந்த பிணங்களை வந்து சாப்பிடக்கூடியவங்க. நான் ஒரு சாமியார் சொன்னாங்கன்னு பார்த்தேன்னா, அதாவது அகோரிங்கள் வந்து பிணங்களை வந்து ஆத்மாக்களை தான் பார்ப்பாங்க. இவன் வந்து என்னன்னா பிணம்னு சொல்லிட்டு இருக்கான். எந்த ஒரு அகோரியுமே வந்துட்டு பிணத்தை வந்து ஆன்மான்னு தான் சொல்லுவான்னு சொல்லி போனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து பேசுறதெல்லாமே பார்த்தா பேசிட்டு அது வந்து ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி, நம்ம இதை பற்றி ரொம்ப பேசாண்டா. நம்ம வந்து அவரோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தெளிவாக பேசுவோம். இவரை பற்றி இன்னும் நம்ம அண்ணங்க நிறைய பேருக்கு கண்டென்ட் ஒரு யூடியூபர் இந்த கானா சிங்கர்ஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு அவங்க நேம் தெரியல, ஒரு சஜஷனில் வந்து நான் பார்த்தேன். அவங்க வந்து இந்த இவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு அவருக்கு பேயே பிடிக்கல, பேய் பிடிச்ச மாதிரி சொல்லி அவர் வாயாலே எல்லா உண்மையும் வர வச்சு அதுவும் செம்மையாக ஒரு ஃபன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகே, எல்லாரும் வச்சு இவரை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அந்த வீடியோவில் ஸோ நிறைய பேர் வர வச்சு நிறைய பேர் வச்சு கண்டென்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோவாக இனி வர நாட்களில் கொண்டு வந்துட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணுமா வேண்டாமன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரீங்கன்னு வளருது. ஸோ நீங்கள் இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.